வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மாவட்ட இளஞ்சிறார் நீதி குழுமத்தில் வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் அதிகாரப்பூர்வமாக மாவட்ட நிர்வாகம் வெளியிட்டிருக்காங்க. இந்த வேலைக்கு தேர்வு எழுத வேண்டியது இல்லை, எந்த விதமான ஃபீஸும் நீங்கள் கட்ட வேண்டியதில்லை. இந்த நோட்டிஃபிகேஷனில் குறிப்பிட்ட கல்வி தகுதி உங்களுக்கு இருந்தால் நீங்கள் டைரெக்டாக நேர்காணல், அதாவது இன்டர்வியூ மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணி இந்த வேலைவாய்ப்பை பெறலாம். கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் 12ஆம் வகுப்பு முடித்துவிட்டு டிகிரி முடித்தவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த வேலைக்கு தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்ட ஆண்கள் பெண்கள் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம். வாங்க, எந்த மாவட்டத்தில் இந்த வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது, என்ன பதவி, எத்தனை காலியிடங்கள், ரிசர்வேஷன் கோட்டா இருக்கா, இந்த வேலைக்கு எப்படி விண்ணப்பிப்பது, எப்படி விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்வது, சம்பளம் எவ்வளோ தரப்போகிறாங்க, எங்கே போஸ்டிங் போட போகிறாங்க, மற்ற விவரங்களை நம்ம நோட்டிஃபிகேஷனில் விரிவாக பார்ப்போம். என்ன வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா, அசிஸ்டண்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டர் போஸ்ட்டுக்கு மாவட்ட இளஞ்சிறார் நீதி குழுமத்தில் அறிவிப்பு வெளியாக இருக்குது. முதல் அப்ளிகேஷன் எப்படி ஃபில்அப் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். நேம் ஆஃப் தி அப்ளிகண்ட், உங்கள் பெயர் இங்கே குறிப்பிடுங்க. இங்கே பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபு, ரீசெண்டாக எடுத்தது ஃபோட்டோகிராஃப் ஒட்டிக்கோங்க. அடுத்தது ஃபாதர் நேம், பெண்களாக இருந்தால் ஹஸ்பண்ட் நேம் குறிப்பிடுங்க. டேட் ஆஃப் பர்த்து, ஏஜ் 30/9/2023 தேதியின்படி நீங்கள் கால்குலேட் பண்ணி இங்கே போடணும். அடுத்தது உங்கள் நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட், நீங்கள் இப்போது வேறு டிஸ்ட்ரிக்டில் வசிக்கலாம். உங்களோட நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் இங்கே குறிப்பிடுங்க. இல்லை ரெண்டுமே ஒன்று தானே, நீங்கள் நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் ஒன்று மட்டும் குறிப்பிட்டால் போதும். அடுத்தது மேரிட்டல் ஸ்டேட்டஸ், கல்யாணமானவரா இல்லையா. கம்யூனிகேஷன் அட்ரஸ் நீங்கள் தெளிவாக குறிப்பிடணும். இன் ஃப்யூச்சரில் கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு இதுதான் உங்களுக்கு வழி. அடுத்தது உங்களுக்கு ஃபோன் நம்பர், உங்களோட மொபைல் நம்பர் இங்கே குறிப்பிடுங்க. என்ன படிச்சிருக்கீங்க, கல்வி தகுதி இங்கே குறிப்பிடுங்க. அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் ஏதாவது இருந்தால், டைப்ரைட்டிங், கம்ப்யூட்டர் நாலேஜ் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் இங்கே குறிப்பிடலாம். எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க அப்படின்னு குறிப்பிடுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் என்ன விதமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் குறிப்பிடலாம். ஃபிசிக்கலி ஹேண்டிகேப் பர்சனாக இருந்தால் இங்கே நீங்கள் நோட் பண்ணலாம். இன் கேஸ் ஆஃப் விடோ, டைவர்ஸு, டிசர்டட் ஒய்ஃபு, டெஸ்டிடியூடு, எக்ஸ் ஸ்டூடெண்ட் ஆஃப் ஹோம், அதாவது இந்த துறையில் ஏதாவது நீங்கள் முன்னுரிமை கேட்குறீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் இங்கே ஃபில்அப் பண்ணி உங்கள் சைன் போட்டு நீங்கள் அனுப்பணும். வாங்க, எந்த மாவட்டத்தில் இந்த வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியாக இருக்குது அப்படிங்கிறத நோட்டிஃபிகேஷனில் விரிவாக பார்ப்போம். இந்த வேலைவாய்ப்பானது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வெளியிட்டிருக்காங்க. கிருஷ்ணகிரி மாவட்ட இளஞ்சிறார் நீதி குழுமத்தில் காலியாக உள்ள உதவியாளருடன் இணைந்த தகவல் பதிவேற்றுனர், அதாவது அசிஸ்டண்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டர், இந்த வேலைக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்க போகிறதுக்கான அதிகாரப்பூர்வ பத்திரிகை செய்தி இதுதான். பதவியின் பெயர் அசிஸ்டண்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டர் 1. கல்வி தேதி பொறுத்த வரைக்கும் 12ஆம் வகுப்பு பாஸ் ஆகிருக்கணும். அதோட அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் அல்லது நிறுவனத்தில் கணினி பட்டய படிப்பு, கம்ப்யூட்டர் சம்பந்தமான படிப்பு நீங்கள் பாஸ் பண்ணி அதுக்குண்டான சர்டிஃபிகேட் வைத்திருக்க வேண்டும். டைப்ரைட்டிங் பொறுத்த வரைக்கும் ஹையர், தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் ஹையர் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டரில் குறைந்தபட்சம் 1 வருடம் அனுபவம் இருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. வயது பார்த்தீங்கன்னா 42 வயது வரைக்கும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம், அதற்கு மேலே இருக்கக்கூடாது. தேதி 12/12/2023 தேதியின்படி நீங்கள் கால்குலேட் பண்ணி உங்கள் வயதை பார்த்துக்கோங்க. விண்ணப்பிக்கும் தேதி பார்த்தீங்கன்னா 12/12/2023 அன்று முற்பகல் முதல் 11/1/2024 அன்னைக்கு மாலை 5:30 மணி வரைக்கும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். லேட் பண்ணிங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இந்த வேலைக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா மாதம் தொகுப்பூதியமாக, அதாவது கன்சாலிடேட்டட் பே 11,916 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. நீங்கள் நான் ஏற்கனவே சொன்ன அப்ளிகேஷன் ஃபார்மேட்டை கிருஷ்ணகிரி.nic.in இந்த மாவட்ட இணையதளத்தில் கொடுத்துருக்காங்க, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னாலும் கீழே டெஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோ கீழே நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் அந்த
லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த விண்ணப்பத்தை வந்து நீங்கள் பூர்த்தி செஞ்சு உரிய கல்வி சான்று, அனுபவ சான்று எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணிக்கோங்க. சுய ஒப்பம் பண்ணிவிட்டு 11/1/2024 தேதி மாலை 5 மணிக்குள்ளே அட்ரஸ் பார்த்தீங்கன்னா மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம், நம்பர் 99, 100, 2வது தளம், மாவட்ட ஆட்சியரகம், கிருஷ்ணகிரி 115. இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் தபால்லையோ அல்லது நேரிலோ நீங்கள் சப்மிட் பண்ணலாம். தபால் வந்து பதிவு தபாலில் வந்து நீங்கள் அனுப்பணும், அதாவது ரெஜிஸ்டர் போஸ்ட்டில் அனுப்பணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. உங்களுக்கு இந்த வேலையை பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் இந்த தொலைபேசி எண்களை நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வேலைவாய்ப்புக்கான இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்ற வீடியோக்களுடன் சந்திப்போம். நன்றி.